எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான். இப்போ நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இல்லைன்னா புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடங்கள்ல கொஞ்சம் ரிக்வஸ்டா நம்ம கேட்கணும், ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நிறைய அதே மாதிரியான சென்டென்சஸ் பார்ப்போம். இந்த மாதிரி பார்க்கறதுனால நமக்கு ஈஸியாக ஞாபகத்துல நிற்கும். கூடவே அதோட ஃபார்மேட்டையும் பார்த்துட்டு அதுல ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணா போதும், நம்மளால எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம பேசிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியும் பார்ப்போம். மரியாதையோட எப்படி பேசுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன். என்ன போக விடு, என்ன தூங்க விடு, என்ன யோசிக்க விடு, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஃபார்மேட்ல சொல்லலாம், இதுல எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணோம்னா ஹிந்தி வாக்கியம் அமைக்கும் போது எப்படி அதெல்லாம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், என்னை போக விடு அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் முஜே ஜானே தோ. இதுக்கு முன்னாடி நீங்க ஹிந்தி கத்துக்கிறவங்களா இருந்தா எனக்குன்னு யூஸ் பண்ணும்போது தானே, சொல்லும் போது தானே முஜே சொல்லணும். இங்க என்னைன்னு இருக்கே, ஏன் முஜே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓகேங்களா. சொல்லியிருக்கேன் என்னன்னா, முஜே அப்படிங்கும்போது நம்ம என்னை தான், அதாவது நான் தான், அதை நம்மளை குறிப்பிடுது. நம்ம ஏதோ ஒன்று ரிசீவ் பண்றது மாதிரி இருக்கும். இப்போ போக விட, அவங்க போக விடுறத நம்ம ரிசீவ் பண்றோம். இதுவே இந்த இடத்துல மே அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா, மே அப்படிங்கும்போது நம்ம தான் ஆக்டிவ் டூயரா இருப்போம். நம்ம தான் ரொம்ப ஆக்டிவா ஒரு செயலை செய்யறது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்றது மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் கான்செப்ட். அதனாலதான் இந்த இடத்துல என்னை அப்படிங்கறதுக்கு நம்ம முஜே அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஜானே அப்படிங்கிறது போகிறது. போகிறதுங்கிறது என்ன, ஒரு செயல், அது ஒரு வினைச்சொல். போ அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அதே மாதிரிதான் ஹிந்திலையும் ஜா அப்படின்னா போறது, ஜானா போவது, ஜானா ஆ அப்படிங்கறதுலதான் முடியும். ஜானா, ஆனா, ஆனான்னா வர்றது. ஸோ வினைச்சொல் எல்லாமே அந்த மாதிரிதான் முடியும். இந்த இடத்துல ஜானே அப்படின்னு சொல்லி இது மாறும். அந்த வினைச்சொல் ஜானாங்கிறது ஜானே அப்படின்னு சொல்லி மாறும். தோ அப்படின்னா இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, டு கிவ், கொடுக்கறது. கொடுக்கறதுன்னு டு கிவ், ஹிந்தியில தேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தோன்னா தேனா, டு கிவ். அதுல இருந்துதான் இந்த தோ அப்படிங்கிறது வந்திருக்கு. போக விடு அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஒண்ணு கொடுக்கறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இன்டைரக்டா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், போக விடுறது, ஒரு பெர்மிஷன் கொடுக்கறது. அதனால இங்க தோ அப்படின்னு சொல்லிதான் முடிக்கணும். முஜே ஜானே தோ. முஜேனா என்னை, ஜானேனா போக, விடு அப்படிங்கறதுக்கு தோ. ஓகே, இந்த தோங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதையே ஒரு சீனியர் கிட்டயோ, இல்லைன்னா உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, அவங்க கொலீக்ஸ்லயே சீனியர் அப்படிங்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த தோங்கிறத யூஸ் பண்ண முடியாது. இன்னுமே மரியாதையோட சொல்லணும். அது எப்படி, முஜே ஜானே தீஜியே. தோங்கிறது தீஜியேன்னு சொல்லி மாறிடும். விடுங்க, நம்ம விடுன்னு சொல்றது நம்ம தமிழ்ல எப்படி விடுங்க அப்படின்னு சொல்லி மாறுது இல்ல, அதே மாதிரி தோங்கிறது தீஜியே அப்படின்னு சொல்லி மாறிடும். முஜே ஜானே தீஜியே. அடுத்தது, என்னை தூங்க விடு. என்னைக்கு முஜே, தூங்கிறது அதுக்கு வினைச்சொல் ஹிந்தியில சோனா, அது இங்க சோனே அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. தூங்க அப்படிங்கிறது சோனே, விடு, விடுங்கிறது தோ. முஜே சோனே தோ. அதையே மரியாதையோட சொல்றதுக்கு தீஜியே. முஜே சோனே தீஜியே. என்னை தூங்க விடுங்க. முஜே என்னை தூங்க சோனே, விடுங்க அப்படின்னு மரியாதையோட சொல்றதுக்கு தீஜியே. இந்த வாக்கியம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். என்னை யோசிக்க விடு. என்னைக்கு முஜே, யோசிக்கிறதுங்கிறதுக்கு ஹிந்தியில வினைச்சொல் சோச்னா. சோச்னா சோச்னேன்னு மாறும். முஜே சோச்னே தோ. என்னை யோசிக்க விடு. என்னை யோசிக்க விடுங்க அப்படின்னு மரியாதையோட சொல்றதுக்கு முஜே சோச்னே தீஜியே. முஜே சோச்னே தீஜியே.
தீஜியேனா விடுங்க. இதுவரைக்கும் சென்டென்சஸ் எல்லாமே ரொம்பவுமே சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஒரு சிம்பிளான சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு வந்து போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன போக விடு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். அதுக்கு முஜே ஜானே தோன்னு பார்த்தோமா, அதுல எக்ஸ்ட்ராவா நம்ம இங்க சொல்லியிருக்கோம். என்ன இங்க இருந்து போக விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு முஜே யஹா சே ஜானே தோ. யஹா சே அப்படின்னா, யஹான்னா இங்க, யஹா சே அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து போக விடு, ஜானே தோ. முஜே யஹா சே ஜானே தோ. சரி, அதே மரியாதையோட சொல்லணும் அப்படின்னா, முஜே யஹா சே ஜானே தீஜியே. என்னை இங்க இருந்து போக விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். எப்பவுமே விடுங்கருக்கு விடுங்க தான். அதே மாதிரி ஹிந்தியில தோன்னா விடு, விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தீஜியே தான் யூஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரா என்ன வார்த்தைகள் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். முஜே யஹா சே ஜானே தீஜியே. என்னை இங்க இருந்து போக விடுங்க. அதே சென்டென்ஸ நம்ம இந்த மாதிரியும் மாத்தலாம். என்னை வெளியே போக விடு அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம்ல. என்னை இங்க இருந்து போக விடு முதல்ல பார்த்தோம். இப்ப அதே இதை நம்ம வேற மாத்திருக்கோம், வேற வார்த்தை மாத்திருக்கோம். என்னை வெளியே போக விடு. அதுக்கு வெளியே அப்படிங்கறதுக்கு பாஹர்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். முஜே பாஹர் ஜானே தோ. முஜேனா என்னை, பாஹர்னா வெளியே, ஜானேனா போக, தோனா விடுன்னு அர்த்தம். அதே மரியாதையோடு சொல்றதுக்கு தீஜிங்கிறத போட்டுறணும். நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நமக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஜானே அப்படின்னா ஓ போக அப்படிங்கிறது கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களுக்கு. தோ அப்படின்னா விடு அப்படிங்கறதும், தீஜியே அப்படின்னா விடுங்க அப்படிங்கறதும், முஜேன்னா என்ன, இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும் நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுனால. ஆனா வேற வேற வார்த்தைகள் பண்ணும்போது இன்னுமே உங்க மைண்ட் கொஞ்சம் கூட அலர்ட்டா இருக்கும். இங்க பாகர் அப்படிங்கிறது வெளியே, என்ன வெளியே போக விட ஈஸியா நம்ம சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். முஜே பாகர் ஜானே தீஜியே. என்ன உள்ள வர விடு. என்ன அப்படிங்கறதுக்கு முஜி, உள்ளேங்கிறதுக்கு என்ன அந்தர். பாகருக்கு ஆப்போசிட், வெளியேக்கு ஆப்போசிட் உள்ளே, பாகருக்கு ஆப்போசிட் அந்தர். ஹிந்தியில பாகர்னா வெளியே, உள்ளன்னா அந்தர். உள்ள வரவிடு. வர்றதுங்கிறதுக்கு ஆனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வருவது ஆனா அப்படிங்கிற வினைச்சொல் ஹிந்தியில இருக்கு. அது ஆனேன்னு மாறும் சென்டென்ஸ்குள்ள வரும்போது. இங்க இந்த சென்டென்சஸ்குள்ள வரும்போது ஆனேன்னு மாறும். தோ விடு. முஜே அந்தர் ஆனே தோ. அதே மரியாதையோட கேட்கறதுக்கு முஜே அந்தர் ஆனே தீஜியே. என்ன உள்ள வர, அந்தர் ஆனே விடுங்கள், தீஜியே. விடுங்கள்னா தீஜியே. உள்ள வர, உள்ளேன்னா அந்தர், ஆனேனா வர்றது, தீஜியேனா விடுங்கள், முஜேனா என்னை. முஜே அந்தரானே தீஜியே. என்னை உள்ளே வர விடுங்க. என்ன எழுத விடு. இது ரொம்ப சிம்பிள். எழுதுறதுக்கு லிக்னான்னு சொல்லுவாங்க. எழுதுவது வினைச்சொல் தமிழ்ல. அதே ஹிந்தியில லிக்னா, எழுதுவது லிக்னா. இங்க லிக்னேன்னு மாறும். முஜே லிக்னே தோ. என்னை எழுத விடு. இதையே என்னை எழுத விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே லிக்னே தீஜியே. விடுங்கங்கிறத மட்டும், விடுங்கங்கிறதுக்கு தீஜியே, மற்றது எல்லாமே அதேதான். முஜே லிக்னே. முஜேனா என்ன, எழுத, எழுதுறதுக்கு லிக்னாங்கிறது லிக்னேவா மாறி இருக்கு. தீஜியே விடுங்க. என்ன சொல்ல விடு. சொல்றதுக்கு வினைச்சொல், சொல்வதுங்கிறதுக்கு வினைச்சொல் ஹிந்தியில போல்னா, அது இங்க போல்னேன்னு மாறி இருக்கு. முஜே போல்னே தோ. என்ன சொல்ல விடு. முஜே போல்னே தோ. அதே மரியாதையோட சொல்றதுக்கு முஜே போல்னே தீஜி. என்ன சொல்ல விடுங்க. ஸ்கிரீன்ல பார்க்காம என்ன சொல்ல விடுங்க அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அப்படிங்கறத நீங்க உங்க மனசுக்குள்ளேயே இல்ல வாய் விட்டு கூட நீங்க சொல்லி பாருங்க. முஜே சொல்ல போல்னே விடுங்க தீஜியே. சரி, இப்பதான் நம்ம ரொம்ப சிம்பிளா பார்த்தோம். என்ன சொல்ல விடு, முஜே போல்னே தோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே விடுங்கன்னு சொல்லும் போது தீஜியே.
ஓகே, இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா என்னை கொஞ்சம் சொல்ல விடு, இல்லைன்னா என்னை ஏதாவது சொல்ல விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதுக்கு அந்த ஏதாவது அப்படிங்கிறதுக்கு குச் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இப்ப இந்த ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு சிம்பிளான ஃபார்மேட் தான் கொடுத்துருந்தேன். என்னை அப்படிங்கறத சொல்லிட்டு என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு செய்ய விடுறதுக்கு அந்த தோ இல்லைன்னா தீஜியே அப்படிங்கிறது ஒரு 3 வார்த்தை தான் வந்து இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும். அது எங்க ஆட் பண்ணணும்? இந்த ஃபார்மேட்ல, இந்த சிம்பிளான ஃபார்மேட்ல அதை எந்த இடத்துல ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல்னேங்கிறது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்றது மாதிரி இருக்கும். இதே ஃபார்மேட்டை நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. என்னை ஏதாவது சொல்ல விடு, சொல்றதுக்கு முன்னாடிதான் அந்த சொல் அப்படிங்கிறது சொல்ல, அதுக்கு முன்னாடிதான் இந்த ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிதான் ஹிந்திலையும் போல்னே, போல்னேன்னா சொல்ல, விடு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சொல்ல அப்படிங்கிறது போல்னேங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது குச் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். முஜே குச் போல்னே தோ. இதே ஃபார்மேட்டை தான் இதுக்கு முன்னாடி முஜே ஜானே தோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன போக விடு, என்ன வெளியே போக விடு அப்படிங்கறதுலயும் இதே தான் அப்ளிகபிளா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அங்கேயும் இதே ஃபார்மேட் அப்ளிகபிள் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இல்லை நீங்களே வந்து ஒரு தடவை அதை சொல்லி பாருங்க. கண்டிப்பா இதே ஃபார்மேட் அங்கேயும் அப்ளிகபிள் ஆயிருக்கும். இதே மரியாதையோடு சொல்றதுக்கு முஜே குச் போல்னே தீஜியே, என்னை ஏதாவது சொல்ல விடுங்க. என்னை முஜே ஏதாவது அப்படிங்கறத ஹிந்தில குச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சொல்ல போல்னே दीजिए, मुझे कुछ बोलने दीजिए. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்க்கும்போதே ஒவ்வொரு சொற்களும் ஹிந்தியில என்னென்ன அப்படிங்கறது நம்ம நிறைய வினைச்சொற்களும் கத்துக்கிட்டே வரும். ஈஸியா கூடவே சைமல்டேனியஸா வினைச்சொற்களும் கத்துக்கிட்டு இருக்கோம், ஃபார்மேட்டும் கத்துக்கிட்டு இருக்கோம். கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்றதுன்னா எங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டையும் நம்ம பார்த்தோம். மரியாதையோட எப்படி சொல்றது அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்துதான் பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியில மரியாதையோடு சொல்லும் போதும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் லைட்டா கஷ்டமான ஒரு சென்டென்ஸையும் நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, என்ன வேலை செய்ய விடு, முஜே காம் கர்னே தோ அப்படின்னு இருக்கு. செய்வது அப்படிங்கிறதுக்கு கர்னா, என்ன செய்யறது, வேலை, வேலைங்கிறதுக்கு ஹிந்தியில காம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஜே காம் கர்னே தோ, என்ன வேலை செய்ய விடு. முஜே காம் கர்னே தோ, என்ன வேலை செய்ய விடுங்க. மரியாதையோட சொல்லும் போது வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லும் போது முஜே காம் கர்னே தீஜியே. எந்த சேஞ்சஸுமே இருக்காது. எல்லா சென்டென்சஸ்லயுமே நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது இந்த சென்டென்ஸ்ல ஒரு வேளை மாறுமோ அப்படிங்கிற டவுட்லாம் நமக்கு சில சமயம் வரலாம். அது மாறவே மாறாது அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு எல்லா சென்டென்சஸ்லயுமே நான் இதையும் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். முஜே காம் கர்னே தீஜியே, என்ன வேலை செய்ய விடுங்க. என்ன சாப்பிட விடு, முஜே கானே தோ. ஹிந்தி கத்துக்கிறவங்க ஏற்கனவே வேற இடங்கள்ல கத்துக்கிறவங்க இருந்தீங்க அப்படிங்கும்போது காணான்னு சொல்லுவோமே, காணான்னா சாப்பாடுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு இங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சாப்பாடுன்னு சொல்லவும் காணா சொல்லுவாங்க. இந்த சாப்பிடுறது அப்படின்னு வந்து ஒரு செயலை குறிக்கும் போதும் வினைச்சொல்லையும் இந்த காணா அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. 2 இடத்துலயுமே இது அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல காணாங்கிறது வினைச்சொல் காணேவா மாறி இருக்கு. முஜே கானே தோ, என்னை சாப்பிட விடு. அதே என்ன சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்ட் முஜே கானி தீஜியே, முஜே கானி தீஜியே. என்ன சாப்பாடு சாப்பிட விடு அப்படின்னு சொல்லும் போது முஜே கானா கானே தோ அப்படின்னு சொல்லலாம். முஜேனா என்ன, காணான்னா சாப்பாடு. அதே காணாங்கிறது தான் வினைச்சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிடுறது அப்படிங்கிறதுக்கு வினைச்சொல்லா யூஸ் பண்ணுவாங்க. அது இங்க காணேவா மாறி இருக்கு. தோ அப்படின்னா விடு. முஜே கானா கானே தோ. அதே மரியாதையோட சொல்லணும் அப்படிங்கும் போது சேம் அதே தீஜே தான். முஜே கானா கானே தீஜியே, என்னை சாப்பாடு சாப்பிட விடுங்க. முஜே கானா
खाने दीजिए. இதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடு சாப்பிட விடுங்க அப்படிங்கறதுலயும் நீங்க இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணியிருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையை போடுறது அந்த வினைச்சொலுக்கு முன்னாடி போட்டாலே போதும். ஈஸியா கரெக்டா நம்மளால சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னை அமைதியா சாப்பிட விடு. என்னை சாப்பிட விடு ரொம்ப சிம்பிள். ஏன்னா அமைதியா சாப்பிட விடு அப்படிங்கும்போது அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி அந்த அமைதியா அப்படிங்கறத, சாப்பாடு சாப்பிட விடு அப்படிங்கும் போதும் சாப்பிட அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுட்டோம். முஜே ஆராம் சே கானே தோ. ஆராம் சே கானே தோ அப்படின்னா அமைதியா, ஆராம் சேனா அமைதியா, கானே தோ சாப்பிட விடு. என்னை சாப்பாடு சாப்பிட விடு அப்படின்னு சொல்லும் போது முஜே கானா கானே தோ. கானேக்கு முன்னாடிதான் அந்த கானாங்கிற வார்த்தையை போட்டோம். இப்போ அமைதியாங்கிறதையும் அந்த கானேங்கிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். கரெக்டா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஹிந்தில. முஜே ஆராம் சே கானே தோ. என்னை அமைதியா ஆராம் சே சாப்பிட கானே தோ விடு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே வாக்கியத்தை நம்ம கொஞ்சம் டென்ஷனா சொல்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருந்தா எனக்கு கொஞ்சம் அமைதியை சாப்பிட விடு அப்படின்னு சொல்லும் போது முஜே ஆராம்சே காணேதோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த மாதிரி டென்ஷனா சொல்ற மாதிரி ஆயிடும். இதே ஒரு மரியாதையோட சொல்லணும், கொஞ்சம் ஹம்பிளா சொல்லணும் அப்படிங்கும் போது இது ஒரு ரிக்வஸ்டா தான் நம்ம வைக்கிறோம். ஒரு ஹம்பிளா சொல்லும் போது முஜே ஆராம்சே கானே தீஜியே, ஒரு பெரியவங்க கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தீஜிங்கிற வார்த்தையை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முஜே ஆராம்சே கானே தீஜியே, என்ன அமைதியா சாப்பிட விடுங்க அப்படின்ட்டு. என்ன கால் பண்ண விடு, இல்லைன்னா இரு நான் கால் பண்றேன் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த சமயங்கள்ல முஜே ஃபோன் கர்னே தோ. கர்னே அப்படின்னா பண்ண, பண்ணுவது, செய்வது, இது ரெண்டுக்குமே கர்னாங்கிற வினைச்சொல்ல ஹிந்தில யூஸ் பண்ணுவாங்க. அது கர்னேவா மாறி இருக்கு சென்டென்ஸ்குள்ள வரும்போது முஜே ஃபோன் கர்னே தோ, என்ன ஃபோன் பண்ண விடு. இதையே மரியாதையோட சொல்றதுக்கு தீஜி. முஜே ஃபோன் கர்னே தீஜியே, என்ன ஃபோன் பண்ண விடுங்க. என்ன வண்டி ஓட்ட விடு. முஜே காடி சலானே தோ. இந்த இடத்துல வண்டிங்கிறதுக்கு ஹிந்தில காடின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபையா காருன்னு சொல்றதுக்கு கூட காடின்னு சொல்லுவாங்க. காமனா வண்டின்னு சொல்லவும் காடின்னு சொல்லலாம். காருன்னு ஸ்பெசிஃபையா சொல்றதுக்கு கூட காடின்னு சொல்லலாம். இல்ல காருன்னு யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. சலானேதோ அப்படின்னா, சலானேனா ஓட்டுறது, ஓட்டுறதுக்கு தான் சலானே. சலானா ஓட்டுவது, வினைச்சொல் ஹிந்தியில சலானா, இங்க சலானேதோ ஓட்ட விடு. முஜே காடி சலானேதோ, என்ன வண்டி ஓட்ட விடுங்க. முஜே காடி சலானே தீஜியே. முஜே காடி சலானே தீஜியே, வண்டி ஓட்ட, காடி சலானே வண்டி, காடி சலானே ஓட்ட விடுங்க அப்படின்னு மரியாதையோட சொல்றதுக்கு தீஜியே. என்ன பிலிம் பார்க்க விடு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பிலிம் தேக்னே தோ. பார்ப்பது ஹிந்தியில வினைச்சொல் தேக்னா, அது தேக்னேன்னு மாறி இருக்கு சென்டென்ஸ்குள்ள வரும்போது முஜே பிலிம் தேக்னே தோ. இப்போ என் வெறும் இப்ப தமிழ்லயே பாருங்களேன், என்னை பார்க்க விடு அப்படின்னு சொன்னா என்ன பார்க்க விடு தெரியாது இல்லையா, அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகல. அதே மாதிரிதான் முஜே தேக்னே தோ அப்படின்னு சொன்னா அது ஒரு கம்ப்ளீஷன் இருக்கவே இருக்காது. என்னங்கிறத சொல்லணும். அந்த வினைச்சொலுக்கு முன்னாடி பிலிம் அப்படிங்கறது என்னது அப்படிங்கறத நம்ம போட்டாச்சு. இதே அந்த இடத்துல டிவி அப்படிங்கறதையும் நீங்க போட்டுக்கலாம். முஜே டிவி தேக்னே தோ, என்ன டிவி பார்க்க விடு. கரெக்டா இருக்கு பாருங்களேன் சென்டென்ஸ். என்ன டிவி பார்க்க விடுங்க, இல்லைன்னா என்ன பிலிம் பார்க்க விடுங்க. நம்ம எக்ஸாம்பிள் படி பிலிம் பார்க்கறது தான் சொல்லியிருக்கோம். பிலிம் பார்க்க விடுங்க. முஜே பிலிம் தேக்னே தீஜியே. முஜே பிலிம் தேக்னே தீஜியே. ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபார்மேட் படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே நம்ம ஃபார்மேட் படி சிம்பிளா சொல்லியிருந்தோம். முஜே பிலிம் தேக்னே தீஜியே, என்ன பிலிம் பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இந்த பிலிம் பார்க்க விடுங்க இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த மூவி பார்க்க விடுங்க, இந்த பிலிம் பார்க்க விடுங்க. அதுக்கு இந்தங்கிறதுக்கு என்ன ஹிந்தியில ஏ. முஜே ஏ பிலிம் தேக்னே தீஜியே, விடுங்கன்னு சொல்றதுனால தீஜியே.
இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்குற ஒவ்வொரு வினைச்சொற்களும் அப்புறம் இந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு கஷ்டமே படாம ஈஸியா ஞாபகம் இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுனால, அதுவும் வேற வேற வார்த்தைகள் லைட்டா ஒரு சேஞ்ச் வச்சு ரிப்பீட் பண்றதுனால ஈஸியா நீங்க பேசுறதுக்கும் ஆரம்பிச்சிடுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா விடுன்னு சொல்றதுக்கு தோ, முஜே ஏ ஃபிலிம் தேக்னே தோ, என்ன இந்த ஃபிலிம் பார்க்க விடு. ஏ ஃபிலிம் இந்த ஃபிலிம், தேக்னே பார்க்க, விடு தோ, என்ன அந்த ஃபிலிம் பார்க்க விடு. இந்தங்கருக்கு ஏன்னு சொன்னோம், அந்தங்கருக்கு என்ன வார்த்தை ஹிந்தியில வோ. முஜே வோ ஃபிலிம் தேக்னே தோ, என்ன அந்த ஃபிலிம் பார்க்க விடு. என்ன அந்த ஃபிலிம் பார்க்க விடுங்க. முஜே वो फिल्म देखने दीजिए. दीजिएனா விடுங்க மரியாதையோடு சொல்றதுக்கு. என்னை கண்டுபிடிக்க விடு. இரு நான் கண்டுபிடிக்கிறேன், என்னை கண்டுபிடிக்க விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு முஜே பதா லகானே தோ. முஜேனா என்னை, கண்டுபிடிக்க அப்படிங்கறதுக்கு பதா லகானே தோ. தோங்கிறது விடு. பதா லகானே தோ, முஜே பதா லகானே தோ. என்னை கண்டுபிடிக்க விடுங்கன்னு மரியாதையோட சொல்றதுக்கு முஜே பதா லகானே தீஜியே. முஜே பதா லகானே தீஜியே. என்னை டேஸ்ட் பண்ண விடு, என்னை ருசி பார்க்க விடு. அந்த ருசி பார்க்கறது இருக்கு பாருங்களேன், அதுக்கு சாத்னான்னு சொல்லுவாங்க. இங்க சாத்னேன்னு மாறிடுச்சு. முஜே சாத்னே தோ. முஜே சாத்னே தோ, என்னை டேஸ்ட் பண்ண விடு, என்னை ருசி பார்க்க விடு. முஜே சாத்னே தோ. என்ன ருசி பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்காம முன்னாடி ருசி பார்க்கறதுக்கு என்ன வார்த்தை சொன்னோங்கிறத வாய் விட்டு ரிப்பீட் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றேன், முஜே சாத்னே தீஜியே, என்னை ருசி பார்க்க விடுங்க. முஜே சாத்னே தீஜியே. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண விடு, லெட் மீ ஹெல்ப் யூ. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஒரு 2-3 வார்த்தை முன்னாடி சேர்ந்தது மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்மேட்லேயே எக்ஸ்ட்ராவாக முன்னாடி வார்த்தைகள் ஆட் ஆனது மாதிரி இருக்கும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முஜே துமாரி மதத் கர்னே தோ. மதத் அப்படின்னா ஹெல்ப் பண்றது, உதவுவது, அதுக்கு தான் மதத்னு சொல்லுவாங்க. ஒரு வினைச்சொல் தான் உதவுவது, அதுக்கு ஹிந்தியில மதத். கர்னே அப்படின்னா பண்றது, செய்யறது, இது எல்லாமே கர்னான்னு சொல்லுவாங்க. அது கர்னேன்னு சொல்லி மாறி இருக்கு சென்டென்ஸ்குள்ள வரும்போது. முஜே துமாரி மதத் கர்னே தோ. இதுவே தமிழ்ல பாருங்களேன், என்ன ஹெல்ப் பண்ண விடு அப்படின்னா ஜஸ்ட் மொட்டையா இருக்கு, ஓகே ஹெல்ப் பண்ண விடு. யாருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது உனக்கு. அப்போ துமாரி, துமாரி அப்படின்னு ஹிந்தில யூஸ் பண்ணும், அதாவது உனக்கு. ஏன் துமாரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா மதத், இந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஹிந்தில மதத்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைய பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனாலதான் துமாரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல துமாரான்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்ல துமாரே இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணா சென்டென்ஸ் வந்து தவறு. துமாரின்னு யூஸ் பண்ணாதான் கரெக்ட். முஜே துமாரி மதத் கர்னே தோ, என்னை உனக்கு ஹெல்ப் பண்ண விடு. சரி, இந்த சென்டென்ஸை மரியாதையோடு சொல்லணும் அப்படிங்கும் போது நம்ம தோங்கிறத தீஜியேன்னு சொல்லி மாத்திருந்தோம், அதாவது விடுங்கிறத விடுங்க. மற்றதுல என்ன மாதிரி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு, உனக்குன்னு பதிலா நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில ஆப்கின்னு சொல்லணும். ஆப்கா சொல்லக்கூடாது, ஆப்கே சொல்லக்கூடாது. எதனால அப்படின்னா மதத், உதவுவதுங்கிறது ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில, அதனாலதான் ஆப்கி அப்படின்னு சொல்லணும். என்னை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே மரியாதையோட இருக்கு. முஜே என்னை, உங்களுக்கு ஆப்கி, மதத் ஹெல்ப் பண்ண, கர்னே விடுங்க, தீஜியே. முஜே ஆப்கி மதத் கர்னே தீஜியே. இன்னைக்கு நம்ம பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா நீங்க பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய வினைச்சொற்கள் கத்திருந்திருப்பீங்க, ஸ்டாண்டர்டான ஃபார்மேட், இது எல்லாமே நீங்க
கத்திருந்திருப்பீங்க. ஈஸியாக நீங்கள் பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.